இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் திடீர்னு கோவமா பேசினா இன்னும் புரியலையே. அப்புறம் மாப்ள மாப்ள சிஸ்டர் தாண்டா கால் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டேய் கரெக்டா பேசி ஒழுங்கா சமாளி. ஏதாவது சொதப்புன இது மூஞ்சி உடைச்சிருவேன். ஒழுங்கா பேசு. சொல்லுங்க சிஸ்டர். எங்க இருக்கிற? நானா வீட்டில் ஆபீஸ் சொல்றா. இல்ல வீட்டுக்கு போற வழியில ஆபீஸ்ல இருக்கேன். என்ன உளற? தெரிஞ்சிருச்சா? சாரி சிஸ்டர். ஆபீஸ்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இது ஓகேவா? வீட்டுக்கு போய் நிறுறியா? அமுல் பேபி ஏதோ ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குதுன்னு சொன்னா. அப்படியா சொன்னா? அதான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டானா அப்புறம் அவன் கால் பண்ணி ஆபீஸ்க்கு வாடான்னு சொன்னானா இப்ப ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். இப்ப கரெக்டா இருக்கா? டேய் என்னடா இதெல்லாம்? புலபுதம் அங்க ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? இல்ல என் மனசெல்லாம் என்னோ ஒரு மாதிரியா இருக்குது. அமுல் பேபிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற மாதிரியே தோணுது. ஐயா அவனுக்கு என்ன ப்ராப்ளம் வர போகுது? அதெல்லாம் உங்க மன பிராந்தி சிஸ்டர். எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதனாலதான் அவன் பக்கத்துல இல்லாட்டியும் அவனை பத்தியே யோசிக்க தோணுது. அவனுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல சிஸ்டர். நீங்க ஃப்ரீயா இருங்க, எதையும் யோசிக்காதீங்க. எனக்கு பொய் சொல்ல வராது மாப்ள. மாப்ள உன் முகத்தை பார்க்காமலே அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு மாப்ள. என்னடா சொன்னாங்க? உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணுதான். நல்ல வேலை. இப்ப மட்டும் நான் உங்களுக்கு கூப்பிட போயிருந்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏ சத்யா, என்னடி சாப்பாடு போட்டு வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? சாப்பிடாம அப்படி என்ன தெரிய யோசிச்சுட்டு இருக்க? மா எனக்கு வேணாமா. வேணாமா? இப்போ உடனே நான் கிளம்பி வீட்டுக்கு போகணுமா? இந்த நேரத்துலயா? ஆமாம்மா, உடனே போகணும். ஏய் மணி 11க்கு மேல ஆகுதுடி. இந்த நேரத்துல எப்படி போவ? காலையில போலாம். பாட்டி வந்துருவாங்க. பாட்டிய பாத்துட்டு அப்புறமா போலாம். சரியா? மா நான் இப்பவே போய் ஆகணுமா? ஏண்டி இப்படி திடீர்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க? நாளைக்கு மாப்பிள்ள வந்து கூட்டிட்டு போறாருன்னு நீ தானமா சொன்ன? மா புரிஞ்சுவோமா, அங்க அமுல் பேபிக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தோணுதுமா. அவருக்கு என்னடி பிரச்சனை? தெரிலமா, ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையில தான் அவன் இருக்கிறான். நான் இப்பவே அவனை போய் பார்த்தாகணுமா. சரிடி, ஆனா எப்படி போவ? சத்தியாங்கம்மா உள்ள வா. என்ன சத்யா, எதுக்கு இந்த தோசை இருக்கா? போன்ல காரணம் கேட்டாலும் கோவப்படுறா. என்னமோ ஏதாச்சும் நீ பதறி அடிச்சுட்டு வந்துருக்க தெரியுமா? ஒன்னும் இல்ல, என்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுரு. வீட்டுல கொண்டு போய் விடணுமா? ஏன் என்னாச்சு? பிரபு சார் வரலையா? வந்திருந்தா உன்னை ஏன்டா கூப்பிட போறேன்? சும்மா கேள்வி கேட்டு இருக்காம கிளம்பு முதல்ல. இப்ப ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கா?
ஃபோன்லேயும் இப்படி தான் பேசினா. நடுராத்தில் வரை கவனம் சொல்லிட்டு இருக்கா. அம்மா நீங்கள் ஏதாவது சத்தியாவை சொன்னீங்களா? நான் என்னத்த சொல்ல போறேன்? அவ சாயங்காலத்துல இருந்து இப்படியே தான் இருக்கா. சாயந்தரம் வரேன்னு சொன்ன மாப்பிள்ள ஏதோ வேலை இருக்கு காலையில வரேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் இருந்துட்டு காலையில போலாம்ல. இப்பவே போகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. வெச்ச சாப்பாடு வெச்ச மாதிரியே இருக்கு. ஒரு வாய் கூட சாப்பிடல. என்னாச்சு சத்யா? ஒன்றும் இல்லை, நீ வா போலாம். சரி போலாம், சாப்பிட்டு வா. எனக்கு வேணாண்டா, பசி இல்ல. அதனால தான் நான் சாப்பிடல. நீ தயவு செஞ்சு வா, என் போலாம். ஏய், என்னடி பசி இல்ல? வெறும் வயித்தோடைய போவ? முன்னாடியே கிளம்பி இருந்தாலும் அங்க போய் சாப்பிட்டுருப்பேன்னு நான் நிம்மதியாவது இருந்திருப்பேன். இப்படி அர்த்த ராத்திரியில போற, ஆனா அங்கேயும் போய் சாப்பிட மாட்டேன். இப்படி பட்னியா இருந்தா வயிறு என்னத்துக்குடி ஆகும்? நீ ஒண்ணு சின்ன பிள்ளை கிடையாது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உடம்ப பாத்துக்கோ முதல்ல. மா, ஏமா புரிஞ்சுக்கவே மாட்ற? நான் போய் அமுல் பேபியை பாக்குற வரைக்கும் எனக்கு பசி தூக்கம் எதுவுமே வராதுமா. சத்யா சாரி சத்யா, எந்திரி எந்திரி. பூசணிக்க பார்க்கல. ஐயோ ரத்தம். சத்யா வா, உடனே ஆஸ்பத்திரி போலாம். ஏய், எதுக்குடா? எதுக்கா? கையில ரத்தம் வந்துட்டு இருக்கு. எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்க? நீ வா, உடனே எல்லாம் ஒரு ஆஸ்பத்திரி ஐடியாடா. போலாம். கரிச்சு வச்சுக்கிறியா? இந்த போன் எடு. சத்யா வண்டி தூக்கு போலாம். சொன்னா கேளு சத்யா, வா சத்யா, ஆஸ்பத்திரி போயிட்டு போலாம். டேய், முதல்ல நான் அமுல் பேபியை பார்க்கணும். வண்டி எடு. இந்தா ஏதோ சொல்லி நீ கேட்டிருக்க. என்னடா ஆச்சு? ஸ்டார்ட் ஆக மாட்டேன் சத்யா. ஓங்கி ஒன்று வச்சானா? நீ எல்லாம் ஒரு மெக்கானிக்னு வெளியே சொல்லிக்காத. தள்ளு, வாங்க குடி. இதை பார்த்து இப்ப ஸ்டார்ட் பண்ணு. இந்த பொடி குடு. இப்ப எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு சத்யா. மெக்கானிக் என்னைக்குமே வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லவே கூடாது. நீ எல்லாம் ரொம்ப கஷ்டம். வண்டி எடு. கொஞ்சம் முன்னாடி வா. இரு. சரி பாரு.